பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் திருடாதே படத்தில் நடித்து கொண்டிருந்த சமயம் சீர்காழியில் நாடகத்தில் நடித்தபோது எம்ஜிஆருக்கு கால் முறிவு ஏற்பட்டது. சிகிச்சை காரணமாக குணமாகும் வரை ஓய்வில் இருந்தார். திருடாதே படத்தை பழம்பெரும் காங்கிரஸ்காரர் சின்ன அண்ணாமலை அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை சமூகப்பட நாயகனாக மாற்றுவதற்காக தானே முன்வந்து தயாரித்தார். தன்னால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற எம்ஜிஆரின் நல்லெண்ணத்தால் தயாரிப்பாளருக்கு ஒரு யோசனையை தெரிவித்தார். எனக்கு எப்போது கால் குணமாகி மீண்டும் நடிக்க வருவேன் என்று தெரியாது. அதுவரை காத்திருந்தால் படத்துக்காக நீங்கள் வாங்கியிருக்கும் கடனுக்கு வட்டியும் ஏறிவிடும். எனவே படத்தை ஏஎல் சீனிவாசனுக்கு விற்றுவிடுங்கள். உங்களுக்கு லாபமாக நல்ல தொகையை தர சொல்கிறேன் என்றார் எம்ஜிஆர். கவியரசு கண்ணதாசனின் சகோதரர் ஏஎல் சீனிவாசன் வெற்றி பட தயாரிப்பாளர். எம்ஜிஆர் கூறியபடியே ஏஎல் சீனிவாசனிடம் திருடாதே படத்தை நல்ல விலைக்கு சின்ன அண்ணாமலை விற்றுவிட்டார். ஏஎல்எஸ் பேனரில் படம் 3 ஆண்டுகள் கழித்து வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது. சின்ன அண்ணாமலையும் கடன் சுமையில் சிக்காமல் தப்பியதோடு அந்த பணத்தை கொண்டு கடவுளின் குழந்தை என்கிற திரைப்படத்தை தயாரித்து லாபம் பெற்றார்.